எப்ராஹிமே, யாக்கோபே, நான் அனுமதிச்ச வலியை நீ ஏற்றுக்கொண்ட. நான் அனுமதிக்க போறேன் உன் சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அறிக்கை விடுகிறேன். இதோ உன்னை ரட்சிக்கிறவர் வருகிறார். ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. உன் நிலம் அசைகிறது. ஏதோ ஒன்று கத்த செய்கிறார். உன் நிலம் வெடிக்க போகுது. உன் விதைகள் முளைக்க போகிறது. அவர் இதோ முளைக்க பண்ணுகிறார். உன்னில் விதைத்தவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. பல பாதைகளை கடந்து நிற்கிற உள்ளமே, தண்ணீரை கடந்து விட்டாய். இது அக்கினியை கடந்து விட்டாய். இதோ செழிப்பான நிலத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். உன்னை கடக்க வைத்தவர் உன்னை காண வைப்பார். உன்னை இவைகளை கடக்க வைத்தவர் உனக்கானதை காண வைப்பார். மனதார பிளஸ் பண்ற பலிபீடத்திலிருந்து அடுத்துள்ள அத்தனை மாதங்களும் உனக்கு முளைக்கிற மாதமா இருப்பதாக, உங்களுக்கு முளைக்கிற மாதமா இருப்பதாக. ஆவியின் ஏவுதலினால் அடுத்துள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துவார். சுதந்தரிக்கத்தக்கதா பலருக்கு முன்பாய் நீ நிற்க வேண்டியது இருக்கிறது. பல நபர்களுக்கு முன்பாய் நீ நிற்க வேண்டியது இருக்கிறது. உன் நிமித்தம் சிலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். உன் நிமித்தம் சிலருக்கு சில காரியங்கள் வாய்க்கப்பட போகிறது. உன்னை கர்த்தர் நிறுத்தி வேண்டாதிருந்த உன்னை வேண்டும் என்று சொல்ல வைக்க போகிறார். வேண்டாதிருந்த உன்னை வேண்டும் என்று சொல்ல வைக்க போகிறார். உன் வலையை விட்டு தூரம் போன மீன்கள் உன் வலையை தேடி வருகிறது. வார்த்தை பிடித்து வலையை போட்ட உள்ளமே, ஆழத்தில் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்ட உள்ளமே, உன் வலையை தேடிதோ நன்மை வருகிறது. உன் வலையை தேடி வாக்குத்தத்தங்கள் வருகிறது. உன் வலையை தேடி மீன்கள் வருகிறது. இந்த ஆழத்தில் திரும்ப உன்னை திரும்ப கரைக்கு கொண்டு போக போகிறார். ஆமென். அத்தனை உறவுகளும் அத்தனை கண்களும் வலை வெறுமையை கண்ட அதே கண்கள் உன் வலை நிரம்பி இருக்கிறதை பார்ப்பார்கள். சில நபர்களுக்கு நடுவில் கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு போவார். சில உறவுகளுக்கு நடுவில் கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு போவார். வெறுமையாய் அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரமா. நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியல, கர்த்தர் தெரிய வைக்க போகிறார். கர்த்தர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார் என்று புரியவில்லை அல்லவா? கர்த்தர் புரிய வைக்க போகிறார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவர் அல்லது கரத்தை உயர்த்தும். Jesus.